இன்னைக்கு திறமை இருக்கிற நல்லா சம்பாதிக்கிறான், திறமை இல்லாதவன் ஏழையா இருக்கிறான். இப்போ போய் நேர்மை கீர்மன் பேசிட்டு நம்ம ஊர்ல நேர்மையோட நிலைமையை பாருங்க. நாங்க ஊருக்கு புதுசு, எவ்வளோன்னு பார்த்துட்டு நீயே எடுத்துட்டு மீதியை கொடு. என்னங்க சார்? பாத்தீங்களா சார், இதே ஊர் தான் பிறந்து வளர்ந்தேன். எப்பயுமே 40 ரூபா தான் வாங்குவாங்க, வெளியூர்னு சொன்னோன்னே 80 ரூபா வாங்கிட்டு போறான். இப்படிதான் சார் இருக்கு இன்னைக்கு நிலைமை. இப்பெல்லாம் ஜனங்க நல்லவங்க நேர்மையெல்லாம் யாரும் இல்லை சார். அவன் சம்பாதிக்க தான் சார் பாக்குறான். நீங்க என்னமோ நேர்மை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நம்ம பொழைக்க வழியை பார்ப்போம் சார். அதை விட்டு கருத்து எவ்வளவு நேரமா உங்க பின்னாடியே வந்துருக்கேன் சார். என்னப்பா என்னாச்சு? அந்த டிஎன்ஏல டீ குடிச்சிங்க இல்லையா, பேக அங்க வச்சுட்டு வந்துட்டீங்க. இது எப்படி அதான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நேரம் மிஸ் ஆயிருக்கும், பரவாயில்ல. வரேன் சார். சரி தேங்க்ஸ்ப்பா. சரிங்க. இதுல 40,000 ரூபா மதிப்புள்ள லேப்டாப் இருக்கு சார். தேங்க் காட். ஒருத்தர் உங்கள்கிட்ட 40 ரூபா ஏமாத்திட்டாருன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, இன்னொருத்தர் உங்க 40,000 ரூபா மதிப்புள்ள பொருளை திருப்பி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நேர்மையான மனுஷங்களால தான் சார் உலகம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. நேர்மை பழைய சரக்கு தான் சார், ஆனால் காலாவதி ஆகுது.